படம் சூப்பராக இருக்குண்ணா. கவின் அண்ணா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலு பக்காவாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது. அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். நல்லா தான் இருந்தது. ஓகே தான். ஓரளவுக்கு எப்படி ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது மியூசிக். அவ்வளோதான். மாஸ்க்கு அது தெரியல. பட் ஆனால் படத்தில் வந்துட்டு அங்கங்கே மணி ஹிஸ்ட் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதனால வேணால் மேபி ரிலேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சரியாக தெரியல. ஆமாம், வில்லத்தனமாக தான் இருக்குது. ஆண்ட்ரியாலாம் அவங்களோட ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா வில்லியாக நடிச்சாங்களே, அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே வேணாம், பிளாஸ்ட் விட்டாங்க கிளைமேக்ஸ்லாம். அதான் அன்எக்ஸ்பெக்டடு. மொத்தமே படம் நல்லதாக இருக்குது. ஆனால் கதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமான்னு தோணுது. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே தான். படம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. பேசிக்கலி இது வந்து ஒரு சூப்பர் ஹேஸ்ட்டை பற்றிக்கிற படம். ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க கதையை வந்து. ரொம்ப இது இடத்துல ஒரு போரே அடிக்கல. அதே மாதிரி பிளாக் காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. பிளாக் காமெடி நெல்சன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட நல்லா இருக்குது. அதே மாதிரி கவின் வழக்கம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது லாஸ்ட் 2 மூவிஸை விட இதில் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அவரோட மேனரிசம்ஸ், அவரோட காமெடி, அவரோட வந்து ஹீரோயிசம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி ஆண்ட்ரியாவோட ரோல் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அவங்க எப்படின்னா ஒரு கிரே ஷேட் ரோல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கெட்டவங்க தான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. தரமணி படத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிவியோட மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஒரு சீனுக்கு ஒரு டோனுக்கு ஏற்ற மாதிரி என்ன சீன் போடுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க மியூசிக். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அது பேசிக்கலாக பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அது ஆக்சுவலி ஒரு ஹைஸ்ட் பண்ணுறாங்க, அதை கவர் பண்ணிக்கிட்டு மாஸ்க் போடுறாங்க. மிச்சபடி அது பெருசாக எனக்கு ரீசன் இருக்கிற மாதிரி தெரியல. படம் வந்து ஒரு சில இடத்துல லேக் இருக்குது ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் போரே அடிக்காமல் வெறும் 2 hours தான் படம். அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். டைட் ஸ்க்ரீன் பிளே சொல்லுவாங்க. படத்துக்கு தேவையில்லாத எந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லாத மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெட்டர் சூப்பர் படம். சூப்பராக இருக்குது படம். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு டாடா விட இந்த படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. அதோட ஆண்ட்ரியா, சார்லி அவங்க 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. 130 ரூபா ஒர்த்து ப்ரோ. கொடுத்த 130 ரூபா ஒர்த்து. ஏன்னா கவினோட ஆக்டிங் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தில் அவரோட ஹார்ட் ஒர்க் 100% கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மனிஷோட ரீமேக் வந்து தமிழில் நடித்தா எப்படி இருக்குமோ அது வந்து ஒரு காமெடி டோனில் நிறைய விஷயம்லாம் ஆட் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம்லேருந்து அதோட சாங்கோட மியூசிக் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி ஆண்ட்ரியா வந்து நிறைய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட் டோன்லேருந்து லாஸ்ட்டாக வந்து வில்லியாக மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகுது. அதில் கோ ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நான் கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்தாக தோணுது. ஒரு 130 ரூபாய்க்கு ஒர்த்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எனக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து 10க்கு வந்து 8 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து லவ் பண்ணேன் அந்த மூவியை. படம் மாஸ்க்கு உண்மையிலே மரணமாக தான் இருந்துச்சு. ஐயோ கவினாடா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாரு. ரொம்ப நல்லா ஒரு மிடில் கிளாஸோட வழியை உண்மையாக வந்து ஒரு படமாக பண்ணி அதில் மிடில் கிளாஸ் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் வேதனைப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை உண்மையாக ரியலாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் நம்ம ஆண்ட்ரியாவை அவங்க அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக வெள்ளித்தனம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெள்ளி கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அந்த ஃபர்ஸ்ட் சாங் வருது, ரொம்ப கேட்குறது ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லை மிடில் கிளாஸ் அதான் நம்மளோட வழியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க படமாக. ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் பாதிக்கப்படுறாங்க. அதை தான் வந்து அவங்க ஒரு ஓரலாக இது பண்ணியிருக்காங்க. அதில் மாஸ்க்குன்ற ஒரு விஷயத்த என்னடா மாஸ்க் வச்சுருக்காங்க அவங்க 3 மாஸ்க் அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த மாஸ்க் தான் மெயின் உள்ள படத்தில் மையக்கரு. அதை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த அட்டம்ப்ட், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது சார், பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓஹோலாம் கிடையாது. ஓகே, என்ன தேவையோ அது அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சலிப்பு தன்மையும் வெறுப்பு தன்மையும் இல்லாமல் ஓகே இதுதான் படத்துக்கு தேவை அப்படின்றது அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளே பாயை பார்த்துருப்போம். இதில் ஒரு படி மேலே போய் மிடில் கிளாஸோட வழியை உணர்ந்து ஒரு கிரைம் மாதிரி அவர் மூவ் பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லா இருக்குது. லவ் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். லவ் போர்ஷன் இந்த காமெடி விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஓகே என்ன பார்ப்பேன், ஒரு 2 ஹவரில் படம் முடிச்சாங்க ஓகே.
அதை மீறி போச்சுன்னா நல்லா இருக்கு. அது மாதிரி தான் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்காது. ஓகே தான், படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். மற்றவங்க எப்படி